என்ன கழிவு ஊத்தினாலும் மானம் ரோசம் சூடு சொரணை வெக்கம் அதெல்லாம் இருக்கணும்ல. இருந்தா தானே அதுக்கு ஏதாவது வரும் நடவடிக்கை இருக்கும். எந்த தவறையும் பணத்தை வச்சு மூட முடியும், எத்தனை பிணவு இருந்தாலும் பணத்தை வச்சு மூட முடியுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க போய் நீங்க என்ன நேர்மை எதிர்பார்க்கறீங்க? லெலின் கேட்கிறாருல, பைத்தியக்காரங்க இல்ல நாடு இருக்கா, அந்த பைத்தியக்காரங்க இல்ல நாட்டை கொடுத்த பைத்தியக்காரங்க வேண்டாம், இந்த பைத்தியக்காரங்க தான். அதை நான் ஏற்கிறேன். எங்க ஐயா சொல்லிருக்காங்களா, அந்த கருத்தை ஏற்கிறேன். எங்க ஐயா கொடுத்த நோட்டீஸை எனக்கு கொடுங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்து நீங்க அண்ணா ஜெகதீசன் மூலமா ஒரு விசாரணை கமிஷனை போட்டீங்க. அந்த விசாரணையில வந்து 3 மணி நேரம் நின்று விளக்கம் சொன்ன ஒரு கட்சி தலைவரில் நான் தான் இருக்கேன். நான் இதுக்கு 3 மணி நேரம் நான் அதுக்கு விளக்குனேன். அம்மா அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்கிறத வெளியில தெரியாம வச்சிருந்தீங்க. அங்கே வேலை செஞ்ச ஒரு நல்ல பிள்ளை எடுத்து வெளியிட்டான் பாருங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ண எந்த நடவடிக்கை இல்லையே. ஐயா நீதிபதி சங்கர் தலைமையில நீட்டுக்கான ஒரு விசாரணை போட்டீங்க. அவர் அறிக்கை தாக்கல் பண்ணாரு. என்ன நடந்திருக்கு? 50 லட்சம் கையில் வாங்கினீங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க? சேலம் மாநாட்டில் ஓரத்தில் வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் எங்க யார்கிட்ட கொடுத்தீங்க? பிரதமரை போய் உங்க அப்பா சந்திச்சாரு, நீங்க சந்திச்சீங்க, எல்லாரும் சந்திச்சீங்க. நீங்க அப்ப போய் கொடுத்தீங்களா? அந்த பாருங்க இத்தனை லட்சம் பேர் அதுக்கு எதிராக இருக்காங்க, கொடுத்தீங்களா?